அனைவருக்கும் வணக்கம். இது நான் பார்க்க போகிற பதிவு உத்திர நட்சத்திரத்துக்கான பதிவு. இதுவரைக்கும் 11 நட்சத்திரங்கள் பார்த்துட்டோம். 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை, இந்த நட்சத்திரத்தின் 4 கிரகம் சூரிய பகவானாகும். இந்த நட்சத்திரம் சிம்மராசியிலும் கன்னிராசியிலும் வரும். உத்திர நட்சத்திரம் 12வது நட்சத்திரம், மோட்சத்தை நல்கக்கூடிய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை சூரியன். இந்த நட்சத்திரத்துக்கு பிறந்த வேதகால கேரக்டர் சீதாதேவி மற்றும் ஐயனார் சாத்தப்பன், ஐயப்பன், உத்திர நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜலகண்டேஸ்வரரோட திருத்தல வரலாறு, ஜலகண்டேஸ்வரர் உருவான வரலாறு மற்றும் மன்மதன் எரிக்கப்பட்ட வரலாறு போன்றவை இந்த உத்திர நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுகள். இந்த கேரக்டர்ஸ் டீகோடிங், வேதகால கேரக்டர்ஸ், இதில் ஒரு சில கதைகளையும் நம்ம பார்த்துடலாம். இதில் அதே போல் இந்த நட்சத்திரத்துக்கான சாதகதாரை என்று சொல்லக்கூடிய அனுஷ நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரத்துக்கான சாதகதாரை பரிகாரங்கள் மற்றும் மற்றவற்றை நம்ம இந்த பதிவில் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம், கடைசியில் பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த முக்கியமான வரலாறு பார்த்திங்கன்னா மன்மதனை எரித்த வரலாறு. மன்மதன் எரிக்கப்பட்ட வரலாறு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் தவத்தில் இருக்கிறார், கடுமையான தவம். சதிதேவி இறந்து அந்த பார்வதியை கல்யாணம் பண்ண ஒரு இன்பிட்வீன் டைமில் இந்த முருகனுக்கான சிவனின் மூத்த குமாரன் ஆகிய ஸ்கந்தனை உருவாக்குவதற்காக தேவர்கள் சூரபத்மனுக்கும் சரி, தாரகாசுரனுக்கும் சரி, சிவபுராணத்தில் தாரகாசுரன் வருது, ஸ்கந்த புராணம் நம்ம கச்சியப்பர் சிவாச்சாரிய எழுதியில் சூரபத்மனுக்காகன்னு சொல்கிறாங்க. அது நம்ம சிவபுராணம் பற்றி ஒரு டீட்டெயில் பதிவு, சிவபுராணம் பற்றி நம்ம ஃபுல் புராணம் பார்க்க போகிறோம். அந்த புராணத்தின் போது இந்த ஸ்கந்த புராணத்தின் கம்பேரிசன் பார்த்துடலாம், எது முதல்ல நடந்ததுன்றதை. இப்போதைக்கு நம்ம ஸ்கந்த புராண டீட்டெயில் படியே நம்ம போயிடலாம். ஏன்னா நமக்கு தமிழர்களுக்கு ஆய்வு வந்தது ஸ்கந்த புராணம். ஸோ அப்படி இருக்க ஸ்கந்த புராணத்தின்படி இவர்கள் சூரபத்மனை அழிப்பதற்காக தேவர்கள் பயந்து நிற்க, மகாவிஷ்ணுவோட ஐடியா பிரகாரம், மகாவிஷ்ணு கொடுத்த சஜஷன் பிரகாரம் மன்மதனை பணிகிறான். தேவேந்திரன் மன்மதனை பணிந்து, நீ பகவான் மேலே கல்யாணம் ஆயிடுச்சவருக்கு அவர் மேலே அம்பு போட்டு அவரை எழுப்பு. அதாவது அவர் கரும்பு வில்லும் மன்மத கனையும் வைத்திருப்பார். அந்த கரும்பு வில்ல மன்மத கனையை பூட்டி இறைவன் மேலே எரிகிறார். இறைவனோ டீப் பெனன்ஸில் இருக்காரு. அதாவது என்ன சொல்லக்கூடியது, சமாதி நிலையில் அளப்பரியா தவசக்தியில் உட்காந்துருக்காரு இறைவன். அவருக்கு அந்த மன்மதனோட டிஸ்டர்பன்ஸ் புரியுது. ஒரு அம்பில் அவர் ஏந்திரிக்கல. 2வது அம்பு போட்டோடனே டென்ஷன் ஆகிடுறாரு. டென்ஷன் ஆகி கண்ணை திறந்த உடனே இந்த கண்ணுக்கு பதிலாக முதல்ல தவத்தில் இருந்ததுனால நெற்றிக்கண் திறக்கிறது. ஃபஸ்ட்டு எரிகிறார். ஃபஸ்ட்டு முருகனுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி மன்மதனை எரித்து விடுகிறார். எரித்த பிறகு அதுக்கப்புறம் அந்த 6 பொறிகள் உருவாக்குறாரு. அதெல்லாம் அப்புறம் நடக்குது. மன்மதனை எரித்தவுடன் ரதிதேவி தேவர்களை மகாவிஷ்ணு எல்லாரையும் வாங்குவாங்க. உங்களால் தான் என் புருஷன் இந்த மாதிரி ஆயிட்டாரு. இவ்வளோ காரியத்துக்காக நான் எதுக்கு இத்தனை பேர் சேர்ந்து உங்களால் எழுப்ப முடியாத என் புருஷனை காவு கொடுத்து எழுப்பியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இறைவன் அவர் மீது கருணை கொண்டு, மன்மதன் அரூபமாக உன்னுடன் எப்போதும் இருக்க கடவுள் என்று மன்மதனை உறுப்பித்து அறிந்தார். அந்த மன்மதனை எரித்த சாம்பல், அந்த சாம்பல் தான் பண்டாசுரனாக உருவம் பெற்றது. அந்த சாம்பல் தான், அதாவது இந்த ஸ்ரீசக்கரத்தோட லலிதா பரமேஸ்வரோட கதை வரக்கூடிய ஒரு இது. அதில் பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் தான் பண்டாசுரனாக உருவம் பெற்று அது பண்டாசுர மாதம் நடந்தது. அது தேவி பற்றிய பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பண்டாசுர அப்போ தான் பண்டாசுரன் உருவாகிறாரு. முருகனும் தேவசேனாதிபதியாகிய முருகனும் உருப்பெறுகிறார் இந்த மன்மத சம்ஹாரத்தினாலே. ஸோ மன்மதனை எரித்த ஒரு நிகழ்வு இந்த நட்சத்திரத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வரலாறு தான் சாமி ஐயப்பனோட வரலாறு. இது பஸ்மாசுரனோட கனெக்ட் ஆகி வரக்கூடிய ஒரு விஷயம்தான். பஸ்மாசுரன் இறைவனை, அதாவது அவருக்கு ஒரு வரம் இருக்குது, அவர் தன் தலையில் அவர் யார் தலையில் கை வச்சாலும் அவங்க எரிந்து விடுவார்கள். அப்படி இருக்கிறப்போ பஸ்மாசுரன் இறைவன் வரம் கொடுத்த ஈசனையே எரிக்க அவர் பின்னாடி துரத்துக்கிறார். இப்போ யார்கிட்ட டெஸ்ட் பண்ணுறது, அந்த இடத்துல யாருமே இல்லையே, உங்கள் தலையிலே கை வச்சு டெஸ்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு துரத்த, ஈஸ்வரன் பெருமாளை நினைக்க, பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து, அவர் ஆக்சுவலாக பஸ்மாசுரன் ஒரு கந்தர்வன். அந்த கந்தர்வன் அவனுக்கு இயற்கையாகவே நடனத்தின் மீது பயங்கர ஆர்வம் பஸ்மாசுரனுக்கு. ஸோ இவங்க 2 பேரும் டான்ஸ் போட்டி வச்சு மோகினியும் பஸ்மாசுரனும் டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடுறப்போ முத்திரை ஒரு மூலியமாக இப்படி தலையில் இப்படி கை வைக்கக்கூடிய ஒரு முத்திரையை மகாவிஷ்ணு செய்து காட்ட, மோகினி ரூபத்திற்கு மகாவிஷ்ணு செய்து காட்ட, பத்மாசனம் அவ்வாறே செய்ய அவர் இருந்து போகிறார்.
ஸோ அந்த சங்கமம் முடிந்த பிறகு 2 பேரும் மகாவிஷ்ணுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் இவர் மகாவிஷ்ணுவின் அழகில் மயங்கி அவர்களுக்கு உருவான ஒரு குழந்தை தான் ஐயப்பன், ஆதிசாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயப்பன். அந்த ஆதிசாஸ்தாவானவர் இந்த நட்சத்திரத்தில் உதித்தவர், உத்திர நட்சத்திரத்தில் உதித்தவர். அவரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா சக்தி சுரூபந்தான். மகாவிஷ்ணுவும் அம்பாலும் வேறு வேறு கிடையாது, இருவரும் ஒன்று தான். இதை நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இதை டீட்டெயிலாக தனியாக ஒரு பதிவு போட்டு கூடிய விரைவில் இதை எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிடுறேன். அம்பாலும் ஏன்னா பல மகான்கள் இதை சொல்லியிருக்காங்க, பல மகான்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு சிவசக்தி சொரூபம்னு சொல்லலாம், சிவவிஷ்ணு சொரூபம்னு சொல்லலாம். ஐயப்பன் பிறந்ததாக ஐதீகம். இவரை கொண்டு போய் கைலாயத்தில் வளர்க்கிறார்கள். கைலாயத்தில் பூதகணங்களுக்கு, அதாவது கணாதிபதி, சிவகணங்களின் அதிபதி கணபதி, பூதகணங்களின் அதிபதியாக பூதநாதனாக இவரை அங்கே கைலாயத்திலே இவரை வளர்க்கிறார்கள். பூதங்களை பூதப்படையை பார்த்து கொண்டு இவர் அங்கே வளர்ந்து வருகிறார். அதுக்கப்புறம் மகிழ்ச்சி சம்ஹாரத்திற்காக இவர் மீண்டும் பிறப்பெடுத்து மணிகண்டனாக பிறப்பெடுத்து இவரை பூமிக்கு அனுப்புகிறார்கள். மகிழ்ச்சியை சம்ஹரிப்பதற்காக ஆணுக்கு பிறந்த, அதாவது சிவனுக்கு விஷ்ணுக்கு பிறந்த குழந்தையால தான் மரணம் வேணும்னு சொல்ல இவர்களை பூமிக்கு அனுப்புகிறார்கள். அதுக்கப்புறம் அவர் பந்தலராஜா எடுத்துக்கொண்டு போய் வளர்க்கிறார். இவர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அன்னை தவிர சிற்றன்னையின் கொடுமைக்கு மாட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா பயங்கரமாக லைஃப்பில் கஷ்டப்படுவாங்க. உத்திர நட்சத்திரக்காரர்கள் கஷ்டப்படுவார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் தர்மசாஸ்தாவின் நட்சத்திரம் என்பதால் நேர்மையின் சொரூபமாக இருக்கக்கூடியவர்கள். அதே போல ஐயப்பனுடைய மெயின், அதாவது தர்மசாஸ்தா ஐயனார் என்று சொல்லக்கூடிய ஒரு குலதெய்வம், காக்கும் தெய்வம். கொடுத்த வாக்கை இவர்களிடம் காப்பாற்றியே ஆக வேண்டும். அடுத்தவங்க உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும், இல்லை என்றால் நீங்கள் பழிவாங்கப்படுவீர்கள். ஸோ அதே போல் இவர்களுக்கு உத்தரங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி அதிகமாக பிறக்கிறது. இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் அதாவது கடன் பாக்கி போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கும். அதே போல் இவர்களுக்கு திருமணம் என்பது அவ்வளோ எளிதில், திருமண தடைகள், பல தடைகள் செல்லக்கூடிய ஒரு இது வரும். இதை இந்த நட்சத்திரத்தில் அம்சமாக ஐயப்பன் சொல்லப்பட்டிருந்தால் ஒரு 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 மேரேஜ், அதாவது ஒரு டிலே ஆகி ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிரேக்கப் ஆகி அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய திருமணங்கள் இவர்களுக்கு அற்புதமான ஒரு நன்மையை நல்கக்கூடியது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப இவங்களை இந்த மஞ்ச மாதா கதை அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஐயப்பனை மகிழ்ச்சி சம்ஹாரம் செய்கிறார். மகிழ்ச்சி சம்ஹாரம்னு அவங்க அந்த தேவகனியை மஞ்ச மாதாவாகி நீங்களே என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, என்னைக்கு கன்னிசாமி இந்த மலைக்கு வராமல் இருக்காரோ அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகிறார்கள். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பரசுராமர் வழிபாடு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியது. பரசுராமருக்கான ஸ்தலங்களுக்கு செல்வது போன்ற கேரளாவில் பரசுராமர்களுக்கான கோயில் இருக்குது. நம்ம பெரியபாளையத்தம்மன் கோயிலில் கூட, பவானி நம்ம பெரியபாளையத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் கூட பரசுராமனுக்கு தனி சன்னதி இருக்கிறது. அதே போல் பக்கத்திலேயே ஜமதக்னீஸ்வரர் இருக்கிறார். இவர்களுக்கு பெரியபாளையத்தம்மன், அங்கே இருக்கும் பரசுராமர் மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியவர். கேரளாவிலேயே அவருக்கு பரசுராமருக்கு தனி கோயில்கள் இருக்கின்றன. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பரசுராமர் வழிபாடு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும். பரசுராமர் ஐயப்பனை பிரதிஷ்டை செய்து அதற்கான வழிபாட்டு முறைகளை அகஸ்தியர் மூலம் வகுத்து கொடுக்கிறார். ஸோ அப்படி இருக்க, அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இன்னொரு முக்கியமானவர் ஆதிசங்கர பகவத்பாதர். ஸோ ஆதிசங்கரர் உதித்த காலனி கஷேத்திரங்கள் சென்று அங்கு வழிபாடு செய்து வர இவர்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் வசந்தம் மொழி வீசும். அதே மாதிரி இவரோட சாதகதாயே அனுஷத்துக்கு காஞ்சி மகா பெரியவர், அனுஷ நட்சத்திரம், காஞ்சி வைகாசி அனுஷம், காஞ்சி பெரியவரோட மகா நட்சத்திரம். ஸோ காஞ்சி பெரியவரை வழிபட்டால் இவர்களுடைய வாழ்க்கையில் தடைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நிலைமையானது உருவாகும். சுச்சுவேஷன்களை சாதகமாக மாற்றிக்கொள்ள இவர்கள் காஞ்சி பெரியவர் வழிபாடும் செய்யலாம். ஸோ இவர்களுக்கு சூரிய தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய நதி, அதாவது திருவெண்காட்டில் இருக்கிறது, நிறைய இடத்துல சூரிய புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய, நம்ம திருச்சானூரில் கூட சூரிய புஷ்கரணி இருக்கிறது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் சூரிய நதின்னு ஒரு நதியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூரியனோடு அட்டாச் ஆகிருக்கக்கூடிய நதிகளில் இவர்கள் நீராட இவர்களுடைய கர்ம வினைகள் ஒழிக்கப்படும், கர்ம வினைகள் அழிக்கப்படும். அதே மாதிரி மங்கல்யநாதர் என்று சொல்லி லால்குடி பக்கத்தில் இருக்கிற மங்கல்யநாதர் கோயில்,
இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை நல்கக்கூடியது. காஞ்சிபுரத்தில் இருக்கும் வாழும் தெய்வமாக இந்த கலியுகத்தில் அனைவரும் பார்த்த காஞ்சி மகா பெரியவர், அவருடைய ஜீவசமாதி வழிபாடும், அவருடைய ஜீவசமாதியோட பவர்ஃபுல்லாக இருக்கிறது பக்கத்தில் இருக்க தேனாம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய சிவாஸ்தானம் என்ற அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, பிரம்மபுரீஸ்வரர் கோயில். அது ஒரு தலைவிதியை மாற்றும் கோயில். அங்கே வந்து எல்லா இடத்தையும் சோமா ஸ்கந்தர் இருப்பாங்க. அங்கே சோம கணபதி, அதாவது கணபதி நடுப்புற இருக்க சிவன் விஷ்ணு 2 பேருக்கு நடுப்புற கணபதி இருப்பார். ஆதிசங்கரும் அங்கே ஒரு அந்த சிற்பத்தில் இடம்பெற்றிருப்பார்கள். அது சாமிக்கு பின்னாடி சோம கணபதி இருப்பார். எல்லா வகையிலும் தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு கோயில் வழிபாடு. அந்த ஸ்தலங்களில் செய்து நீங்கள் வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் 100% ஒளிவிளக்கு ஏற்றப்படும். ஸோ திருமண தடைகள் மற்றும் இவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான டிலே, அதாவது குழந்தைக்கான பிறப்பிற்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீக்க இந்த சாபங்கள் போக சிவநட்சத்திர மாளிகா ஆதிசங்கரர் எழுதிய சிவநட்சத்திர மாளிகாவில் உள்ள உத்தர நட்சத்திரத்துக்கான ஸ்லோகம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அந்த வழிபாடும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதே போல் இந்த மஞ்சள் மாதா இவர்களுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் மிகுந்த அதிர்ஷ்டத்தை நல்கக்கூடியது. ஸோ அதே போல் மஞ்சள் மாதா வழிபாடு கல்யாண தடைகளுக்காக மலைக்கு மாலை சென்று மஞ்சள் மாதாவுக்கு ராஜாண்ணாமலைபுரத்தில் கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். மஞ்சள் வைத்து வழிபாடு செய்வது, சுமங்கலி பிரார்த்தனை செய்வது போன்றவை இவர்களுக்கு வாழ்க்கையில் சுமங்கலி பிரார்த்தனை என்று சொல்வது கன்னி தெய்வங்களின் வழிபாடு, காவல் தெய்வங்களின் வழிபாடு போன்றவை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியது. மற்றவங்கெல்லாம் ஊர் சென்டரில் வீடு வாங்கன்னு நினைப்பாங்க, இவங்க ஊர் கோடியில் தான் வீடு வாங்கன்னு நினைப்பாங்க. இவர்களுக்கு அமையிற ப்ராப்பர்ட்டி அப்படி தான் அமையும். அதே போல் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் காவல்துறையில் இருந்தால் மிகச்சிறந்த ஒரு, அதாவது அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவ்வளோ ஒரு நேர்மையாக இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய தகுதி படைத்த போலீஸ்காரர்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தில் அதிகம் இருப்பார்கள். ஊர் எல்லையை விரும்பக்கூடியவர்கள். அதே போல் கொடுத்த வார்த்தைக்கு மிகுந்த மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள். தர்ம சம்ரட்சணத்தில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள். அன்னதான பிரியர்கள். இவர்கள் அன்னதானம் அளிக்க இவர் வாழ்க்கையில் கர்ம வினைகள் நீங்கி இவர்கள் எல்லா சுகமும் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை வருகிறது. இந்த நட்சத்திரத்திற்கு சிதம்பரம் வழிபாடு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியது. சிதம்பரத்தில் சென்று அப்ப நடராஜனை வழிபாடு செய்ய, சதாசிவனாகிய நடராஜ பெருமானை வழிபாடு செய்ய இவர்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளும் பிறக்கும். அதாவது இப்படின்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இவர்களுக்கு நன்மைகள் அளிக்கக்கூடியது சிதம்பரம் வழிபாடு, சதாசிவ மூர்த்தத்தின் வழிபாடு. இந்த நட்சத்திரத்தின் பறவையாக இருவை என்று சொல்லக்கூடிய பறவை, மலம் வந்து அபரிமரம், மலர் தாமரை மலர். பிரதோஷ காலங்களில் சிவனுக்கு செந்தாமரை மலர் கொண்டு அர்ச்சிப்பது, செந்தாமரை மலர் மாலை சாற்றுவது போன்றவை இவர்களுக்கு மிகுந்த நன்மை பெறக்கூடிய ஒரு விஷயமாகும். அதாவது ஒரு சின்ன கதை கூட உண்டு. பெருமாள் சக்கரதான மூர்த்தி என்று சொல்லக்கூடிய அதாவது ஒரு சிவமுகூர்த்தத்தில் உண்டு. அவருக்கு வந்து பெருமாள் வந்து 1008 தாமரைகள் கொண்டு தினசரி சகசனாமம் செய்து வழிபடுவார். அப்படி செய்யக்கூடிய ஒரு நிலையில் 1007 தாமரைகள் அர்ச்சித்து ஒரு தாமரை இறைவன் எடுத்து விளையாட்டாக எடுத்து வைத்துக் கொள்ள தன் கண்ணை பிடுங்கி தாமரை மலராக அர்ப்பணை செய்தார் பத்மநாபன் என்கிற மகாவிஷ்ணு பெருமான். ஸோ அப்படி அவருக்கு வழங்கப்பட்டது சக்கராயுதம். அதை பற்றி நம்ம அஸ்தமில் வரப்போ பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு தாமரை மலர்கள் இவர் பிரதோஷ காலத்தில் தாமரை மலர்கள் வழிபாடு செய்வது. அதே மாதிரி ஒரு சின்ன இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, வெள்ளியில் தாமரைப்பூ இருக்கிற மாதிரி ஒரு மோதிரம் செய்து அணிந்து கொள்ளுங்கள். உத்தர நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் சகல தடைகளும் விலகும், எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஐயப்பன், எல்லாம் வல்ல ஐயப்பன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் நல்குவார். காவல் தெய்வமாகிய ஐயப்பன், தர்மசாஸ்திராகிய ஐயப்பன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் ஒளிபெறும். ஸோ இதற்கான சாதகதாய பரிகளாக 2 மான் சேர்ந்த மாதிரி படம் வைத்து ஃப்ரேம் பண்ணி வைத்துக் கொள்வது, அந்த படத்தை அடிக்கடி பார்த்து வருவது. மொபைல் வால்பேப்பரில் கூட அந்த மாதிரி ஒரு 2 மான்கள் சேர்ந்த மாதிரி ஒரு படத்தை வைத்துக் கொள்ளலாம். விசிறி தானம் செய்வது மிகுந்த நன்மை பெறக்கூடியது. வாயு பகவான், அதாவது நம்ம வாயு பகவான் அம்சமாகிய மாத்வாச்சாரியார் வழிபாடு, உடுப்பி வழிபாடு போன்றவை இந்த நட்சத்திரங்களுக்கு மிகுந்த சாதகங்களை அளிக்கக்கூடியது. பீமன் மற்றும் பகாசுரன் போன்றவர் இந்த நட்சத்திரத்தில் உதித்தவர்களே.
ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே பசி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், உணவு பிரியர்கள். ஸோ ஆனாலும் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயமாகும். இவர்கள் தான் சாப்பிடுவதை விட மற்றவர்களுக்கு அன்னதானம் அளிப்பது இவர்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் நல்கக்கூடிய ஒன்று. ஸோ இத்துடன் இந்த உத்திரம் நட்சத்திரத்தை பதிவை முடித்துக் கொள்கிறேன். இதற்கான பணவரவுக்கான பரிகாரங்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தனி வீடியோவை போட்டு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.